ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் அதிகப்படியாக கேட்கக்கூடிய ஒரு டவுட் அப்படின்றத கிளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோ தான் இன்றைக்குரிய வீடியோ. கர்ப்ப அறிகுறிகள் எப்படி இருக்கும், அது எத்தனை நாள் வரைக்கும் தொடரும், இந்த வயிற்று வலி வலிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, இத்தனை நாளில் வரும்னு சொல்கிறீங்க, இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குமா, அதுக்கப்புறம் போயிடுமா, இல்லை திரும்ப வருமா, விட்டு விட்டு வலிக்குமா, ஒரு நாள் விட்டு வலிக்குமா, இது எப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு பதிலாக தான் இன்னைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது. கர்ப்ப அறிகுறிகள் எப்படி இருக்கும், எத்தனை நாள் வரைக்கும் நீடிக்கக்கூடியதாக இருக்கும், பாசிட்டிவ் எப்போ வரும், இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. மாதவிடாய் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான கர்ப்ப அறிகுறிகளையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். அதோடைய மெயின் பர்பஸ் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸ் தான் என்னால் எல்லாருடைய கமெண்ட்க்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, என்னோடய பர்சனல் இஷ்யூ அப்படின்றதுனால. அதனால் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் முக்கியமான கமெண்ட் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அதில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மெம்பர்ஷிப் தனியாகவே காமிச்சிடும். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி, 3 மாதத்துக்கு முன்னாடி, ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் கூட அது எனக்கு மெம்பர்ஷிப்பில் தனியாக நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். அதுவே நீங்கள் நார்மல் மெசேஜில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அது காமிக்காது. எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு எனக்கும் தெரியாது. அதனால தான் முக்கியமான கமெண்ட்ஸ் உங்களுக்கு எந்தவித அவேர்னஸுமே இல்லைன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் வெறுமனே உங்களுடைய கமெண்ட்க்கு மட்டும் ப்ரியாரிட்டி கிடையாது. நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கருப்பதிதல் எப்போ நம்ம வயிற்றில் ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போலேருந்தே ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். பொதுவாக கருப்பதிதல் நம்ம மாதவிடாயான 21 நாட்களுக்கு மேலேயோ இல்லை 25 நாட்களுக்கு மேலேயோ ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த கருப்பதிதலில் கர்ப்பப்பைக்கு வந்து பதிய ஸ்டார்ட் ஆகிறப்பயே நிறைய உடல் மாற்றம் ஏற்படும். ஏன்னா பதியறதுக்கு 2 ஹார்மோன் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ஒன்று பதிதலுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், 2வது பதிஞ்சதோடைய ரிஃப்ளெக்ஷனாக ஏற்படக்கூடிய பீட்டா-ஹெச்சிஜி ஹார்மோன் அப்படிங்கிறது. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் பதியறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுக்கிறப்ப உங்களுக்கு பதிதல் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ரொஜெஸ்ட்ரான் ரீச் உணவுகள் என்னென்ன இருக்குன்னு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆஃப்டர் ஓவலேஷன்ற டைட்டில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அதில் ஆஃப்டர் ஓவலேஷன் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, என்ன சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது, A to Z டீட்டெயில். உங்களுக்கு தலை குளிக்கிறோமா, இல்லை அப்படின்னா ஏதாவது டீ காஃபி எடுக்கிறோமா, இது வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கலாமா கூடாதுன்னு என்னென்ன டவுட் வருமோ எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாம் ஆஃப்டர் ஓவலேஷன்ற டைட்டில் இருக்குது, அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் பர்டிகுலர் ரேஞ்சில் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சடனாக உங்களுக்கு பீரியட் ஆகிறதுக்கு ஈஸ்ட்ரோசோன் சுரக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பீரியட் சைக்கிளுக்கு கருமுட்டை வளர்ச்சி அடைகிறதுக்காக. அதனால் உங்களுக்கு சடனாக ட்ராப் ஆகிறப்ப ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருந்த மாதிரியே இருக்கும். ஆனால் சடனாக ட்ராப் ஆகி பீரியட் வரும். அதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க. பொதுவாக உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே இருந்து ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பீரியட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டெய்லி 3 to 4 லிட்டர் வாட்டர் எடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், 30 மினிட்ஸ் வாக்கிங் போங்க, 8 hours ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை மட்டும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. பாசிட்டிவ் ரிசல்ட் நிறையா வரும். குறிப்பாக ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு பதிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பதிதலப்போ ஏற்படக்கூடிய முதல் அறிகுறியே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனால் வரக்கூடிய அறிகுறிகள் தான். ஃபஸ்ட்டு வளர்ந்து அதுவாக கருவாக பதிகிறப்ப அதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் தான் அதிகமாக தேவை. அதனால தான் உங்களுடைய ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணி ஹாஸ்பிட்டல் போனால் கூட அங்கே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட் வந்து நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து வெஜினல் டேப்லெட் கொடுப்பாங்க, சில பேருக்கு இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க. காரணம் பதிதல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக. அந்த ஸ்ட்ராங் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் ஏற்படும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அதிகரிப்புனால. இது மட்டும் இல்லாமல் ஸ்டொமச் பெயின் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அப்டாமினல் கிராம்பிங்ஸ்னு சொல்லுவாங்க, இழுத்து பிடிச்ச உணர்வுன்னு சொல்லலாம், ஒன் சைட் பெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். வயிற்று வலி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. வயிற்றில் மட்டுமே நம்மளுக்கு எக்கச்சக்கமான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரியும். காரணம் என்னென்னா வயிற்றில் தான் நம்மளுக்கு கர்ப்பப்பை இருக்குது. கர்ப்பப்பையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே அதோட செயல்பாட்டை மாற்றம் அடைகிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும். வயிற்றில் மெயினாக பதிதல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய
முதல் அறிகுறி அப்படிங்கிறதே அப்டாமினல் கிராம்பிங்ஸ் அப்படிங்கிறது தான். இழுத்து பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வலி இருக்கும். ஆனால் பெண்ணுறுப்பு வரைக்கும் உங்களுக்கு வலி இருக்காது. பெண்ணுறுப்பு வரைக்கும் வலி வருது, பெண்ணுறுப்பில் வலி அதிகமாக இருக்குது, இது எல்லாம் உணர்றீங்க அப்படின்னா அது ஒரு வேளை உங்களுக்கு பீரியட்ஸ்க்கானதாக இருக்கலாம். ஆனால் கர்ப்பத்துடைய கடைசி மாதம் வரைக்கும் பெண்ணுறுப்பில் அதிகப்படியான வலி ஏற்படும். ஏன்னா கர்ப்பப்பை பெருசாக பெருசாக அதாவது விரிவடைய ஒரு வித அழுத்தம் அப்படிங்கிறது பெண்ணுறுப்புக்கு போகும். அதனாலையும் உங்களுக்கு வலி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்பக மாற்றம் அப்படிங்கிறது தான். மார்பகங்களில் அதிகப்படியான மாற்றம் ஏற்படும் காரணங்கிறது ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனுடைய அதிகரிப்புனாலையும் இந்த பீட்டா எஸ்டிஜின்னு சொல்லக்கூடிய பிரெக்னன்சி ஹார்மோன் கரு பதிலப்ப கரு சுரக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது கருவுக்கு முதல்ல உருவாகக்கூடியது ஹெஸ்டினேஷன் சாக், வெறும் சாக் மட்டும், பனிக்குட நீர் மட்டும் உருவாகும். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது யோக் சாக்னு சொல்லக்கூடிய நஞ்சுப்பை நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது உருவாகும். இதுதான் உங்கள் குழந்தைக்குடைய பீட்டா எஸ்டிஜி ஹார்மோனை சுரக்கும். இந்த பீட்டா எஸ்டிஜி ஹார்மோன் இன்னைக்கு 8ன்னு இருந்துச்சுன்னா நாளைக்கு 16, நாளான்னைக்கு 28, 30 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் செக் பண்ணுறப்ப இது 8ன்னு இருக்குன்னா அடுத்த நாளைக்கு 16ன்னு மாறணும். இது அந்தளவுக்கு மல்டிபிள் ஆகிட்டே இருந்தால் தான் குழந்தை நல்லா வளருதுன்னு அர்த்தம். அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது நம்மளுக்கு நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது. நஞ்சுக்கொடி நல்லா வளர்ந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை நல்லா வளர்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நஞ்சுக்கொடி வழியாக தான் குழந்தைக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன், ஆக்சிஜன், நியூட்ரிஷன் எல்லாமே போகுது. இது சுரக்கக்கூடிய ஹார்மோனால் மார்பகங்களில் நிறைய மாற்றம் ஏற்படும். பால் சுரப்பிகள் தூண்டப்படக்கூடிய விளைவால் ப்ரோலாக்டின் ஹார்மோனுடைய ரிஃப்ளெக்ஷனாலையும் உங்களுக்கு மார்பக காம்புகளில் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். மார்பகங்கள் கனத்த உணர்வு இருக்கும். மார்பக காம்புகளில் இருக்கக்கூடிய ஏரியோலா பகுதி அப்படிங்கிறது நல்லா டார்க்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கரு பதியிறப்ப ஏற்படக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் அப்படின்றதுல இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காகவே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனுடைய பற்றாக்குறையினாலையும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுரக்கிறதுனாலையும் ப்ளீடிங் சொல்லக்கூடிய லைட் ட்ராப் மாதிரி வர்றதுக்கு, இல்லை அப்படின்னா ப்ரௌன் டிஜார்ஜாக படுறதுக்கு, இதுக்குலாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நம்மளோட சேனல்லே கமெண்ட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். எனக்கு பீரியட் வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியிலேருந்து ப்ரௌன் டிஜார்ஜ் 4 நாள் பட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு பீரியட் ஃப்ளோவே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. சில பேர் ஸ்பாட்டிங்காக பட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே ப்ரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் அளவுக்கு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. இது எல்லாம் சரி செய்கிறதுக்கு சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் சீட் சைக்கிளிங்கிற அதாவது ஹோம் ரெமெடிஸ் அப்படின்ற டைட்டிலில் சீட் சைக்கிளிங் பற்றி வீடியோ இருக்குது. அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஹோம் ரெமெடிஸ் போனாலே பிசிஓஎஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது. அண்ட் நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் இருக்குது. பிசிஓஎஸ் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஃபுட் சார்ட் கேட்டுட்ருக்கீங்க. அது கூடிய விரைவிலே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஃபுட் சார்ட் நான் கொடுத்துட்றேன். அண்ட் அதே மாதிரி ஆண்களுடைய ஆணுறுப்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய முக்கியமான 4 உணவுகள் பற்றியும் அண்ட் நிறைய விஷயங்கள் இனிமேல் அடிக்கடி நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சில பர்சனல் ஹெல்த் இஷ்யூனால என்னால் எதுவும் போட முடியல. அதனால தான் நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிறது கமெண்ட் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி பண்ணுங்க அப்படின்றத. அண்ட் மெயினாக நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சிம்டம்ஸோ அதுவும் உங்களுக்கு வரும். பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி வரும், பீரியட் ஸ்கிப் ஆனதுக்கப்புறமும் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெட்டேக் வரும், காலையில் தலை சுற்றுற மாதிரி இருக்கும், காலையில் கொமட்டல் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும், ப்ரெஷ் பண்ணுறப்ப கொமட்டல் இருக்கும். இது எல்லாமே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். இது பர்டிகுலர் நாள் வரைக்கும் இருக்குமா, எவ்வளோ நாள் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இது இந்த நாள் வரைக்கும் தான் நீடிக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது. எப்படி இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க உடம்புலையும் ஹார்மோன் எப்படி செக்ரேட் ஆகுது, எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப எனக்கு வாமிட்டிங்கே இல்லை அப்படின்னா உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவே இன்னொருத்தவங்களுக்கு என்ன இருக்கும், காலையில் மட்டுமே வாந்தி எடுப்பாங்க. ஒரு சிலர் ஒரு நாள் வாந்தி எடுப்பாங்க, அடுத்த நாள் நல்லா ஆக்டிவாக பிரிஸ்காக இருப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் திரும்ப அகைன் வாமிட் எடுப்பாங்க. அதுவே இன்னும் ஒரு சிலர் காலையில் வாமிட் எடுப்பாங்க, ஒரு சிலர் நைட்டு மட்டுமே வாந்தி எடுக்கிற கேரக்டரில் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் டெய்லி அதாவது தண்ணி குடித்தா கூட வாந்தி எடுக்கிற கேரக்டர் அந்த மாதிரி இருப்பாங்க. இதுக்கு காரணம் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் அண்ட் பீட்டா எஸ்டிஜி ஹார்மோன் நம்ம உடம்புல எப்படி செக்ரேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பேபி செகண்ட் பேபி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு நிறைய சிம்டம்ஸ் இருந்திருக்கும், அதே கேர்ள் பேபி தான் இருந்திருக்கும். அதுவே செகண்ட் பேபியும் கேர்ள் பேபி இருந்தால் கூட ஆனால் செகண்ட் ப்ரெக்னன்சியில் அவங்க எந்த வித சிம்டம்ஸும் கோ த்ரூ பண்ணிக்க மாட்டாங்க. இதுதான் இதோடைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது. காமனாக சிம்டம்ஸ் இவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும், இவ்வளோ டேஸ் வரைக்கும் இருக்கும்னா கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்ஸ் உங்கள் ப்ரெக்னன்சியில் வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துருச்சு, சடனாக எந்த சிம்டம்
சிம்டம்ஸுமே இல்லாமல் ட்ராப் ஆகுதுன்னா அது குழந்தைக்கு ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்டம்ஸ் எதுவுமே வரல அப்படின்னா உங்களுக்கு நார்மல், சும்மா எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் மட்டும் இருக்குது, லைட்டாக தலைவலி இருக்குது, பேக் பெயின் இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஓகே, இது ஒரு குறிப்பிட்ட நாள் வரும். கரு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இல்லாமல் இருக்கும். திரும்ப அகைன் கர்ப்பப்பை விரிவடைகிறப்போ அகைன் உங்களுக்கு லைட் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ விட்டு விட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்டாமினல் கிராம்பிங்ஸு, பேக் பெயின், இந்த மாதிரி இருக்கக்கூடியது, தலைவலி, இதையெல்லாம். அதுவே இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா சடனாக ட்ராப் ஆகுது. நேற்று வரைக்கும் நீங்கள் நல்லா விழுந்து விழுந்து வாந்தி எடுத்துகிட்டு அவ்வளோ ஒரு மயக்கம், நிற்கவே முடியல, எக்ஸ்ட்ரீம் டயர்னஸாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி திடீர்னு எந்த சிம்டம்ஸுமே இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி உணர்வு இல்லை அப்படின்னா குழந்தைக்கு ஏதோ இஷ்யூ இருக்குதுன்னு அர்த்தம். உடனே டாக்டர்கிட்ட போயிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் குழந்தைக்கு ஏதோ அப்நார்மாலிட்டினால தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் கர்ப்ப அறிகுறிகள் எப்படி இருக்கும், எத்தனை நாள் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்றதுக்கான விளக்கம் அப்படிங்கிறது. நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா பீரியட் ஸ்கிப் ஆன 5 நாள் கழிச்சு செக் பண்ணுங்கள். இயர்லியராக செக் பண்ணி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. எப்போவுமே செக் பண்ணுறப்ப இயர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரின் செக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கார்ட் செக் பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட ஒரு வீடியோ போடுறேன். நிறைய வீடியோஸ் போடணுன்னு ஆசை இருக்குது, பட் எனக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால தான் என்னால் ரெகுலராக இப்போ நான் ஆக்டிவாக இருக்க முடியல. அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கட்டாயம் உங்கள் எல்லாரோடைய கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் வீடியோஸ் அப்படிங்கிறது வரும். வீடியோஸ் மட்டும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான எல்லா வீடியோஸுமே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே போய் பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க, எக் க்ரோத் ஃபுட்டுன்னு இருக்கும். பீரியட்ஸ்க்கு பீரியட்ன்ற ஃபுட் இருக்குது. ஓவலேஷனுக்கு கிட் செக் பண்ணுறீங்க, ஓவலேஷன் சிம்டம்ஸ் வரல, ஓவலேஷனுக்கு சலைவா சுரக்கலை, இது மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஓவலேஷன்ற டைட்டிலே வீடியோஸ் இருக்குது. ஆஃப்டர் ஓவலேஷன்ற டைட்டிலில் வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரெக்னன்சி டேப்லெட், ப்ரெக்னன்சி ட்ரீட்மெண்ட், ஃபாஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ், ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். எல்லாமே நீங்கள் தேடி அலைய வேணான்னு தான் நான் சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டில் தனித்தனி டைட்டிலே வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பிளேலிஸ்ட் இந்த வீடியோக்கு கீழே இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்லேயும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட்டு, ஓவலேஷன் கிட்டு, ஸ்பெர்ம் கிட்டு, சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மெடிக்கல் ஷாப் விட எப்போவுமே நம்மளுக்கு ஆன்லைன் ஷாப்பில் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு நான் மெம்பர்ஷிப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு ஹெல்த்தியான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸில் சந்திக்கிறேன். நன்றி.